வணக்கம். வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி சீக்ரெட்ஸ். உங்க ஆழ் மனதை வசப்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க விரும்புறத அடைய முடியும், ஏராளமான நன்மைகளை பெற முடியும். அதாவது நீங்க நினைச்ச காரியங்கள்ல வெற்றி பெற முடியும், தீய பழக்கங்கள்ல இருந்து எளிதா வெளியே வர முடியும், உங்க தன்னம்பிக்கைய அதிகரிக்க முடியும், செயல்திறனை மேம்படுத்த முடியும், வளமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும், உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டறிய முடியும். இப்படி ஏராளமான நன்மைகளை நீங்க பெற முடியும். உங்க ஆழ் மனதை எப்படி வசப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆழ் மனதை வசப்படுத்துவதற்கு 4 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவதா என்ன அப்படின்னா, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கறத தெளிவா உங்க ஆழ் மனதுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு நீங்க தெரியப்படுத்துறது அவ்வளவு போதுமானதா இருக்காது. அப்ப எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னா, நீங்க வாங்கணும்னு நினைக்கிற காரு என்ன பிராண்டு, என்ன மேனுஃபேக்சரிங் மாடலு, என்ன கலரு அப்படின்னு ஒரு டீடைல்டு ஸ்பெசிபிகேஷன் மாதிரி உங்களுடைய ஆழ் மனதுக்கு நீங்க தெளிவா தெரியப்படுத்தணும். உங்களுடைய விருப்பத்தை ஆழ் மனதுக்கு தெரியப்படுத்துவதற்கு நீங்க ஆழ்மன கட்டளைகளை பயன்படுத்தலாம். செல்ஃப் ஹிப்னாசிஸ், விஷுவலைசேஷன் பிராக்டிஸ், இதன் மூலம் நீங்க தெளிவா தெரியப்படுத்த முடியும். அது மட்டும் இல்ல, நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்ல உள்ள சில டூல்ஸ் மூலமா உங்களுடைய விருப்பத்தை ஆழ் மனதுக்கு தெளிவா தெரிவிக்கலாம். ஒரே சமயத்துல பல விருப்பங்களை தெரிவிக்க கூடாது. ஒரு சமயத்துல ஒரு விருப்பத்தை மட்டும்தான் நீங்க தெரிவிக்கணும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய விருப்பத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்க ஆழ் மனதுக்கு நீங்க தெரியப்படுத்தணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா, நீங்க விரும்பின அந்த காரை வாங்கணும்னு நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களா, கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவீங்களா, சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்களா, ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத உங்க ஆழ் மனதுக்கு நீங்க உணர்வு பூர்வமா தெரியப்படுத்தணும். இப்படி தெரிவிப்பதன் மூலம் உங்க விருப்பத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்க ஆழ் மனதுக்கு நீங்க உணர்த்துறீங்க. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய விருப்பங்கள் ஆழ்மன பதிவுகளா மாறுவதற்கு ஒரு நேரத்தை நீங்க கொடுக்கணுங்க. உங்க எண்ணங்கள் எல்லாம் தண்ணீர் மாதிரி. இப்ப தண்ணீரை ஒரு பாத்திரத்துல ஊத்தணும் அப்படின்னா, அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வடிவத்தை அது மாத்திக்கும். அதே மாதிரிதான் உங்களுடைய எண்ணங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆழ்மன பதிவுகள் களிமண் மாதிரி. களிமண்ல இருந்து ஒரு பொம்மையை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா, முதல்ல களிமண்ணை பதப்படுத்தணும். அந்த பொம்மை மோல்டுல நீங்க அதை ஊத்தி காய வச்சு, இப்படி ஒரு ப்ராசஸ்க்குள்ள போய் தான் ஒரு பொம்மை அப்படிங்கிற வடிவம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஆழ்மன பதிவுகளா மாறுவதற்கு ஒரு நேரம் எடுத்துக்கும். அந்த நேரத்தை நீங்க உங்க ஆழ் மனதுக்கு கொடுக்கணும். நாலாவது விஷயம் என்னன்னா, உங்க ஆழ் மனதை நீங்க நம்பணும். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, 24/7 உங்க ஆழ்மனம் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆட்டோமேட்டிக் பாடி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய பிரீதிங் ரேட், டைஜஷன், ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்றது உங்களுடைய ஆழ்மனம் தான். ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல கூட நீங்க யோசிக்காம செயல்படுவதற்கு உங்க ஆழ்மனம் உங்களுக்கு உதவி செய்யுது. இவ்வளோ நன்மைகளை செய்யற உங்க ஆழ்மனம் கண்டிப்பா உங்களுடைய விருப்பங்களை நீங்க அடைவதற்கு உதவி செய்யும் அப்படின்னு நீங்க நம்பணும். நான் சொன்ன இந்த 4 விஷயங்களை நீங்க கடைபிடிப்பதன் மூலமா உங்களுடைய ஆழ்மனதை நீங்க வசப்படுத்த முடியும், உங்களுடைய விருப்பங்களை அடைய முடியும், ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் உபயோகமான தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.